ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறாரா அருண், வெளிநடப்பு செய்ய போகிறாரா அருண்ன்ற மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து நேற்று நடந்த பிரச்சனை பெருசாக எலாபரேட் போயிட்டே இருந்தது. அருணை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்று நீ தப்புன்னு சொன்னாலும் நான் அந்த உலகத்தையே எதிர்த்து நான் சரின்னு சொல்லுவேன்டா அப்படின்ற மாதிரி நான் நேற்று ஒரு விஷயத்த பண்ணார். கடைசியில் அருண் ஒரு விஷயத்தை பண்ணுவார்ல, என் மேலே ஒரு தப்புன்னு வந்துச்சுன்னா அந்த தப்பை பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறது, அந்த தான் பண்ண பார்த்தார். நேற்று விஜய் சேதுபதி மேலேயே பழிய போட பார்த்தார். அதுக்கு விஜய் சேதுபதி வச்சு கிழிச்சு நாரா தொங்க போட்டார். அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவை லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க கைஸ். ஓகே, நேற்று அருணுக்கு ஒரு கடினமான காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வாரமும் அருணுக்கு சரி அப்படின்ற மாதிரி சேனலும் எத்தனை நாள் தான் சொம்படிக்க முடியும், நீங்களே சொல்லுங்க. நேற்று அந்த மாதிரி அப்பட்டமாக மாட்டிக்கிட்ட நாள் 3 இடங்கள் அருணை வச்சு கிழிச்சிட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு நாமினேஷன் ப்ரீபாஸ் பிளான் பண்ணி கொடுத்தது தான். அதில் வேற 10வது ரூல் 9வது ரூல்னால் பேசினார். அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரூல் பேசி நான் கொடுக்குறேன்ற மாதிரி பாவம் பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களே தவிர்த்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்தார்ல. ஜெஃப்ரியால தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, ஜெஃப்ரியால தான் இதெல்லாம் சால்வ் ஆச்சுன்னு, அதெல்லாம் போய் அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஜெஃப்ரி அதுக்கப்புறம் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் தான் ஆட் பண்ணாரே தவிர்த்து இதெல்லாம் ஒரு விஷயம் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ரீசனை எடுத்துட்டு வந்து புகுத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. அது ஜஸ்டிஃபை பண்றது தான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அருண், அதை தெரிஞ்சுங்க தயவு செய்து. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டு போங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்கில்டு லேபர்ல நான் டீ போட சொல்லவே இல்லை. 3000 ரூபாய்க்கு எப்படி நீங்க ஸ்கில்டா ஒர்க் பண்றீங்களா பேசவே இல்லைன்னு பச்சையா போய் புழுகினாரு. அந்த இடத்துல அருணை போட்டு கீழேன்னு உண்மையை சொல்லி கிழிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்க என்ன ஸ்கில்ஃபுல்லா சமைச்சிட்டீங்கன்னு வேற கேட்டாரு, அதையும் சொல்லல. ஸோ அந்த கேட்டகரியில அருண் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாருன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி பேசுவார். இதெல்லாம் பேசுவார். நான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன். அதோடைய மாத்தி பேசுற தன்மை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதனுடைய வெளிப்பாடு வச்சு கீழ்ச்சி தொங்க போட்டாங்க. ஓகே, அடுத்து விஜய் சேதுபதி லேபருக்கும் ஸ்கில்லுக்கும் அழகாக புரிய வைக்கிறாரு மக்களே. சார் உங்களுக்கு இதுவாக இருக்குன்னா இதுதான் சார் அப்படின்னு. அதில் குறிப்பாக இது தப்பான லேபர்ன்ற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது அப்படின்றதையும் தெளிவு பண்ணுறாரு. ஓகே, அதே மாதிரி உன்னை யாருமே குத்தி காட்டல சார்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு தான் கேட்டார். ஓகே, தப்பான வார்த்தை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. புரியுதா மக்களே? யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அப்போ உங்கள் மேலே தானே ஃபால்ட் இருக்குன்னு நான் சொன்னாரே தவிர்த்து எந்த இடத்துலையுமே அருண் அந்த வார்த்தையை தரக்குறைவாக யூஸ் பண்ணுறாரு அப்படி எதுவுமே மீன் பண்ணல. அருண் என்ன தெரியுமா அந்த இடத்துல ட்ரை பண்ணார், முழுக்க அருண் ட்ரை பண்ணது என்னன்னா, இந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசணும்னா நமக்கு பின்னாடி ஒரு 10,000 கூட்டம் இருக்கும், நமக்கு சப்போர்ட்டாக ஒரு ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுவோம், நம்ம மாசா நமக்காக ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளே பண்ணலான்னு பார்த்தீங்க. எப்படின்னா, ஸோ அந்த சௌந்தர்யா சொன்ன மாதிரி தான் சார். அவர் ஒரு டாப்பிக்கை ஒரு வேர்டை சூஸ் பண்ணிப்பார், அது வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணிப்பார், அதில் ஹீரோவாக ட்ராவல் பண்ணுவார். நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவாக பில்டப் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக மாறினதுக்கப்புறம் உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் யதார்த்தமான பாயிண்ட்டு. விஜய் சேதுபதியும் கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக சொல்லிருக்காருங்க. சொல்லி புரிய வைக்கிறார். திரும்ப அப்படியே அதே ஒரு பாயிண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணால் என்ன, நான் சொல்கிறதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி நான் சரின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்க்ளூடிங் கேமாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும், அது ரொம்ப தப்பாக தான் போய் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரம்புறேன். ஓகே, அது பர்சனலாக பேசியிருந்தால் மன்னித்துருங்க. பட் யதார்த்தமாக இப்படி இருக்கிறது நமக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறாரு, விஜய் சேதுபதி எபிசோடை கட் பண்ணிட்டு போகிறார். போனதுக்கப்புறமா இந்த டாபிக் டிபேட் பண்ணுறாருன்னா, இது இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக, இந்திய பிக் பாஸில் முதல் முறையாக ஒரு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் காலில் எந்த ஹோஸ்ட்டுமே பேசினதா சரித்திரமே கிடையாது. அது இந்த தமிழ் பிக் பாஸில் சேரும். இதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்குங்க, தமிழ் பிக் பாஸில் நடந்த 4 புதிய நிகழ்வுகள்ன்ற ஒரு வீடியோ டாபிக்லையும் வரேன், அதை அப்போ சொல்கிறேன். ஓகே, உள்ளே போயிட்டு அருண் என்ன சொல்கிறாரு, எப்பா தயவு செய்து என்னை வெளியே அனுப்பிச்சிருங்கடாடி, நான் வெளியே போயிடண்டான்னு. அப்போ உங்களுக்கு இது ஹர்ட் ஆகுது, வெளியே போகணும்னு நினச்சா ஒன்றும் இல்லை, டேராக கன்ஃபெஷன் ரூம் போங்க அருண். கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு வாக் அவுட் கொடுத்துருங்க. பிக் பாஸ் என்னை வீட்டுக்கு வெளியே அனுப்புங்க பிக் பாஸ், கதவு தரங்க பிக் பாஸ், என்னால் இருக்க முடியல பிக் பாஸ்ன்ற மாதிரி வாக் அவுட் கொடுத்துருங்க. யார் வேணான்னா இப்படி ஒரிஜினலாக ஹர்ட் ஆச்சுன்னா இப்படி கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, தயவு செய்து அதை பண்ணுங்க. ஓகே, இல்லைனா உட்காந்துன்னு இந்த தப்பை அக்செப்ட் பண்ணுறேங்க. இதில் என்ன பண்ணுறாரு, அந்த எபிசோடு முடிஞ்சோடனே விஜய் விஷால
நான் அப்படி சொல்லலை, அவர் என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி இவர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரா? ஏன் சாமி யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் குறிப்பாக நான் லேபர்ன்ற வார்த்தையை நான் தப்பாக சொல்லவில்லை, அவங்களும் தப்பாக நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறே, அதுக்கான காரணம் என்ன, ஏன் ஹிட் ஆகுது உனக்கு, அதை நான் ரீசனை சொல்லுங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டாம்னு நீ சொன்னப்பா, அதுக்கு தான் ஏன்றது கேள்வி கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு? அதுவும் வந்து விஜய் சேதுபதி நான் தரகிரவா சொல்லிட்டாருன்னு மீன் பண்ணுறாருன்னு, அவர் தரகிரவா நீ சொல்லிட்டேன்லாம் மீன் பண்ணல, ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்பனா அது உங்கள் மேலே தானே தப்பு இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர்த்து தரைக்குறவாக வார்த்தைலாம் ஒரு ஹைலைட்டே பண்ணல. அதை நீங்கள் இப்போ ஹைலைட் பண்ணாதீங்க, நீங்கள் தான் ஹைலைட் பண்ணி விஜய் சேதுபதி சார் என்னை இப்படி டார்கெட் பண்ணுறாருன்றத சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் என்ன சொன்னேன்னு மாட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி எங்கள் பிளேட்டை திருப்பி ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவார்ல அருண் த ட்விஸ்டர், அங்கே அப்படியே விஜய் சேதுபதி மேலே பழிய தூக்கி போட்டா போகலாம், ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு முயற்சி பண்ணார். ஆனால் விஜய் சேதுபதி சும்மா இருப்பாரா? காதில் அங்கே கேட்டுக்கிட்டு தோ வர்றாடி, திரும்பவும் நீ திருந்த மாட்டியா, இதோ வரேன் அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. ஆனால் அதில் அருண் ஒரு பாயிண்ட் வேணால் வேலிடாக சொல்லலாம். இப்போ தீபக் சாரை வந்து அந்த தொழிலாளருக்கு இவ்வளோ டீ கொடுத்தா போதும்னு சொல்கிறாருல, அதை தவிர்த்துக்கலான்னு சொன்னார்ல. ஸோ இந்த வார்டியை நீங்கள் ஏன் தவிர்க்க கூடாது, இதை பேசலாமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாமே போது அது கொஞ்சம் சென்சிபிளான பாயிண்ட் இருக்கு. ஆனால் விஜய் விஷால் டே அது அப்படி சொல்லடா, ஒரு டீ மேட்டர் தான் குறிக்கிறாரு, பட் நீ லேபர் வார்த்தையே நீ சொல்கிறடா, அந்த வார்த்தையை தான் கேட்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரான்ற மாதிரி விஜய் விஷாலும் சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப விஜய் சேதுபதி உள்ள வந்து பண்ண சம்பவம் இருக்கு. தீபக் அந்த இடத்துல லேபருக்கு இது போகணும்னு சொன்னது தப்பு விஜா, இது நீ ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன், பயன்படுத்தக்கூடாது நீ ஏன் சொல்கிற அப்படின்னும் போது, சார் நான் வீடை வந்து ஃபேமிலியாக பார்க்குறேன், அண்ணன் தங்கச்சியாக பார்க்குறேன், தப்பாக நான் பார்க்கல சார், எனக்கு இது பிடிக்கும் சார், காலேஜ் மெமரிஸ் இதெல்லாம்ன்ற மாதிரி பல விஷயங்களை எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அப்போது ஃபேமிலியில் ஒரு நபர் இந்த மாதிரி சொன்னால் ஏன் உங்களுக்கு ஹிட் ஆகுது? ஸோ லேபர்ன்ற வார்த்தை ஃபேமிலியாக பார்த்தா ஏன் உங்களுக்கு ஹிட் ஆகுது? அப்போ தீபக் உங்களுக்கு அண்ணன் தானே, அவர் வருத்தப்பட்டு ஃபீல் பட்டார் தானே, அப்போ அண்ணன் மேலே எப்படி கோவம் வருது? அப்போ இதெல்லாம் எப்படி வரலான்ற மாதிரி அது ஃபேமிலின்னும் போது அந்த ஃபேமிலி ரூட்டில் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுலேயும் தான் சார் தீபக் உங்கள் ஃபேமிலி தானே, வெளியே போயிட்டு அவர் இந்த டிரைவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவார், அவருடைய மேனேஜர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு அண்ணனை பார்த்து இப்படி பேச தோணுமா விஷால்? சாரி, இப்படி பேச தெலுமா அருண்? அண்ணனை இப்படி தரக்குறைவாக நீங்கள் பேசலாமா? அவரை விட நான் மாசு கெத்து நீங்கள் பேசலாமா அருண்? நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஃபேமிலி அண்ணன் கொன்னன்னு எத்தனை வருவீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படியாவது சமைக்கிறது எதனா ஒரு ட்ராக்கு போடணும்ல, அந்த நல்ல வேஷம் போடணும்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுன்னு சொன்னீங்கன்னா அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னால் ஏன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த வாடியை தவிர்த்துருக்கலாம், அதையும் நீங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டாபிக் எடுத்து பேசுறது என்ன அருண் நியாயமாக இருக்குது? என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க நீங்கள்? என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள்? வீடு மாதிரின்னு சொன்னால் கோவம் வரக்கூடாது, ஃப்ரெண்டாக கூட நீங்கள் பார்க்கல, அப்போ என்ன தான் நீங்கள் பார்க்க வரீங்க? ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை புரிஞ்சிக்க தான் எல்லாரும் வச்சு ட்ரை பண்றோம், புரிஞ்சிக்க வைக்க தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சிக்காங்க திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு விஷயம் அன்னைக்கு மஞ்சுரி மற்றும் உங்களோட விஷயத்துல உங்க பக்கம் நியாயம் இருந்தது, உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசணும். அப்ப நீங்க சொல்லியிருக்கலாமே என் பக்கம் யாருமே பேச வேண்டாம், என் பக்கம் இதுவா இருக்குன்னு அப்ப சொல்லலை. ஆனா மஞ்சுரி பக்கம் தப்புன்னு இருக்கும்போது உங்களுக்கு மன குளிர்ச்சியா சந்தோஷமா இருந்தது. ஸோ அருண் ஒரு ரைட்டா பண்ணா அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பீங்க. ஆனா அருண் பண்ணது ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னா அது யார் சொன்னாலும் அதுக்கு எதிராக இருப்பீங்க. நான் சொன்னதுதான் ரைட்டுன்ற மாதிரி விடாப்புடியா இருந்தா என்ன அர்த்தம்? அது என்னது இது அப்படின்ற மாதிரி போட்டு கீழே கிழிக்கிறாரு. கரெக்டுங்க, நான் தான் சொன்னேங்க ஆரம்பத்திலே, நான் சொன்னதுதான். அருண் அவருடைய தப்பை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அப்படி அந்த தப்புன்னு வந்துருச்சுன்னா அதை மாத்துறதுக்கு அடுத்து அவன் மேல பழி எப்படியாவது திருப்பி அவன் மேல போட்டு எஸ்கேப் ஆகலாம் தான் முயற்சி பண்ணாரு. இந்த இடத்தில் விஜய் சேதுபதி மேலேயும் பழி போட பார்த்தாரு. அதுதான் வந்து என் மேல பழி போடுறேன்றது மட்டும் வச்சு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நான் வாலண்டரியா தான் விஜய் சேதுபதியை முறைச்சேன் அப்படின்ற கண்டென்ட் கூட அவருக்கு காதுல போய் சேர்ந்திருக்கும். என்னையா முறைக்கிற வரண்டாயிரா அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சு விட்டாரு. ஸோ இதில் முழுக்க அருண் தெரிஞ்சுக்கணும், எப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்ல வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் புரியுது, உனக்கு புரியாமல் இருக்கிறது உனக்கு நல்லது இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அருண்ன்றது தான் சொல்லக்கூடிய தன்மையை நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.